அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் இன்பத்தமிழ் பாடலை நான் டீகோட் பண்ண போகிறேன். இந்த பாடல் நான் பார்த்தே படிக்கிறேன். ஓகே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். இந்த வரி பொதுவாக நிறைய தமிழர்களுக்கு இது தெரிந்த வரி. ஸோ இந்த இடத்துல பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். தமிழ் வெறும் பேசும் மொழி அல்ல. அதையும் கடந்ததுன்னா உயிருக்கு நேருன்றாங்க இந்த பாடலில் பாருங்க. ஸோ தமிழர்களாகிய நம்ம அறத்தோடு வாழ்ந்து நம்ம உயிர் நோக்கமாக நமக்குள்ள வாழ தொடங்கணும்னா நம்ம மூச்சை அடக்கி உயிரை உணர்ந்து நமக்குள்ள அமிர்தத்தை சுரக்கிற தன்மைக்கு நம்ம உயரலாம். நமக்குள்ள ஜோதி தரிசனத்தை நம்ம புருவ மத்தியில் காணும் போது நமக்குள்ள அமிர்தம் சுரக்கும். ஸோ இந்த ஜோதி தரிசனம் நமக்குள்ள புருவ மத்தியில் நம்ம அதை உணரும் போது நம்ம உயிர் நோக்கமாக வாழ்ந்து நமக்குள்ள அமிர்தம் சுரந்த தன்மையில் நம்ம இருப்போம். ஸோ பாருங்க, அடுத்த வரியை நான் வாசிக்கிறேன். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, தமிழுக்கு நிலவென்று பேர். இப்போ பாருங்கள், நம்ம நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருப்போம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், தமிழும் சிவமும் ஒன்றுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த சிவன்ற தலையில் பாருங்கள் நிலா இருக்கும். தமிழும் சிவமும் ஒன்று. அதே சமயம் தமிழுக்கு நிலவென்று பேர், அதையும் தொடர்பு படுத்துறாங்க. தமிழுக்கும் நிலவுக்கும் தமிழும் சிவமும் ஒன்று. ஸோ இதெல்லாம் பாருங்க, நிலவு குறிக்கிறது ஒரு ரொமான்ஸ், ஒரு ரொமான்டிக், சரியா? அப்போ அதிலே வருது, தமிழுக்கு மது என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். அப்போ நமக்குள்ள உள்கடந்து உயிர் நோக்கமாக வாழ்ந்து நமக்குள்ள புருவ மத்தியில் சிவஜோதி தரிசனத்தை நம்ம உணரும் போது நமக்குள்ள அமிர்தம் சுரக்கும். இங்கிலீஷில் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க, எட்டர்னல் பிளிஸ். அப்போ அந்த தன்மையில் அது ஒரு மது, அது ஒரு போதை, சிவபோதைன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் பாருங்க, தமிழுக்கு மது என்று பேர்னு இருக்கு. அப்போ இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, ஆமாம், நமக்குள்ள கடந்து இறைத்தன்மை அடைஞ்சா கடவுள் பேசிய மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. அப்படின்னா
சிவன், முருகன் அவங்க பேசிய மொழி தமிழ். கடந்து நமக்குள்ள கடந்தா கடவுள். கடவுள் கடந்து பேசிய மொழி தமிழ் மொழி. அதான் கடவுள் பேசிய மொழி தமிழ் மொழி. அப்போ தமிழர்களாகிய நமக்குள்ள கடந்து நம்ம தமிழ் என்ற ஊரை அடைய முடியும். இந்த வரியை பாருங்க. தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அந்த நிருமித்த ஊர், தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னா உருவாக்கப்பட்ட ஊர். நிருமித்தனா உருவாக்கப்பட்ட ஊர். ஸோ எப்படி உருவாக்கப்படும்னா, நமக்குள்ள கடந்து நம்ம பயணிச்சோம்னா தமிழ்ன்ற ஊரை நம்ம புருவ மத்தியில் உணரலாம். அது அப்படின்னா அண்டத்தில் உள்ளது நம்மளோட பிண்டத்தில் உள்ளது. அப்படின்னா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற சிவம் நம்ம புருவ மத்தியிலும் இருக்கு. அப்போ நம்ம அந்த தன்மைக்கு நமக்குள்ள கடந்து நம்மளோட சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனால், 6 சக்ராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நமக்குள்ள அந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஆதிசக்தி நமக்குள்ள விழிப்புணர்வு அடையக்குள்ள அது மேல் நோக்கி எழும்பும். நம்ம புருவ மத்தியில் இருக்க சிவத்தை நோக்கி பயணிக்க. அப்போ நடக்கும்போது நமக்குள்ள அந்த சக்தி சுஷும்ன நாடி சொல்லுவாங்க, சுழுமுன நாடி. ஸோ இந்த நடுநாடியில் 10ஆம் வாசல், அது அப்படியே வழியால் ஏறி நம்மளோட புருவ மத்திக்கு பயணிச்சிச்சுன்னா நமக்குள்ள விழிப்புணர்வு அடைவோம். முதல்ல உணர்வு, அதுக்கு பிறகு விழிப்புணர்வு. அதுதான் அந்த விழிப்புணர்வு தன்மை தான் நமக்குள்ள அந்த வேல்ன்றதை குறிக்குது. அந்த வேல் தன்மை, அந்த சக்தி நம்ம புராண கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். சக்தி முருகனுக்கு வேல் கொடுத்தாங்கண்டு. அப்போ அந்த வேல் சொல்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த 6 சக்கரங்கள், 6 முகம். அப்போ சக்தி மேல் நோக்கி பயணிக்கும் போது நம்மளோட சக்கரங்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு புருவமத்திக்கு வந்தோடனே நம்ம விழிப்புணர்வு அடைகிறோம். அங்கே தான் தெரிய வர்றது நம்ம யாருன்றது. நம்ம இந்த உடல் மனம் எல்லாம் கடந்து நான் யாருன்றதை நம்ம உணரும் போது தான் நம்ம தான் அந்த சிவன்றதே நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சி நெற்றிக்கண் திறந்த பிறகு தான் நமக்கே தெரிய வரும். ஸோ அந்த தன்மையில் இருக்கும்போது, அந்த தன்மை அடைஞ்சால் மட்டும்தான் இந்த இன்பத்தமிழ் பாடல்களில் சொல்லியிருக்க அந்த வரிகள் எல்லாமே அனுபவத்தில் தெரிய வரும். ஸோ இதை நான் உணர்ந்து நான் பேசுகிறேன். நான் உணர்ந்ததை வாசியோகம், குருதேவா வாசியோகம் மூலமாக தமிழ்நாட்டு உலக தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகத்தில் வாழும் பல மக்கள் அந்த இன்பத்தமிழில் கிடைக்கின்ற அந்த அமிர்தம் தனக்குள்ள உணர்ந்து உயிர் நோக்கமாக வாழ்ந்து இன்னைக்கு ஆனந்தமாக பல நூறு மக்கள் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசுகிறதுனா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இப்போ கூட நான் அதை உணர்ந்த நிலையிலேருந்து தான் பேசுகிறேன். உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் எல்லாரும் தனக்குள்ளே கடந்து நம்ம யாருன்றதை உணர்ந்து வாழ்ந்து நம்ம வந்தவங்கள எல்லாரையும் நம்ம வாழ வைக்கணும். நன்றி, வணக்கம்.